Hello friends, welcome to Meera Mind Voice. Day 43 in Big Boss house, Big Boss 9. ஸோ இந்த வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி தடவையாக இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ப்ளீஸ். தேங்க்யூ. இன்றைக்கி பார்த்தோன்னா இந்த சீசனில் என்னன்னு தெரிலிங்க, ஓப்பனாக அதுவும் இந்த வைல்டு கார்டு என்ட்ரிஸ் வந்ததுக்கு அப்புறமா ஓப்பனாக நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. மிட் நைட்டு அர்த்தராத்திரி 12:45 மணிக்கு உட்காந்து பிரஜின், சாண்ட்ரா அண்டு பாரு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அழுது என்னோட ஒரு 2 மணி நேரம் பேசி சபரி என்னை டைவர்ட் பண்ண பார்க்குறான், இவங்களை எல்லாரையும் நாமினேஷனில் போட்டு விட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது சபரி, விக்ரம், கனி மெயின் தலையான், அது போக 2 சின்ன பரிவாரங்களையும் இழுத்து விட்டுடலாம். நீ யாரை பண்ணணும், நான் யாரை பண்ணணும், அதுக்கு என்ன ரீசன் வேறு வந்து கேட்டுக்கிறாங்க. ரீசனை ஞாபகம் வச்சுக்கணும், எனக்கு இவளை போடுறதுக்கு ரீசனே இல்லையே, நான் என்ன பண்ணுவேன், இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. ஏதாவது தவறுன்னா நான் கேட்பேன்னு பிக் பாஸ் சொன்னார். அப்போ இது தவறு இல்லையா? அவர் இறங்கி கேட்க மாட்டாரா? ஏன்னா இன்றைக்கி பகலில், தட் இஸ் மண்டே, இன்னைக்கு பிக் பாஸ் இறங்கி வந்து அவ்வளோ பேசுகிறாரு. நமக்கு வந்து 1 ஹவரில் கனிக்கிட்ட பேசினது மட்டும்தான் காமிச்சார். ஆனால் எல்லார்கிட்டேயும் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே பிக் பாஸ் பேசிகிட்டு இருந்தார், கவுண்டர் கொடுத்துட்டே இருந்தார். மார்னிங் வந்து இவன் பேசிகிட்டு இருக்கான், யார், எஃப்ஜே, விக்ரம் அண்டு கானா வினோத். பாரு எல்லாரையும் போட்டு பாப்பா, யாராவது ஒருத்தரை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே அவளோட கேமை நகர்த்த பாப்பா. ஏன்னா திவாகர் போயிட்டார் இல்லையா, அவரை வச்சுட்டு ஷி வாஸ் பிளேயிங் த கேம் அப்படின்னுட்டு. அப்புறம் வேறு யாராவது பேசினா அப்படியே பயங்கரமாக அந்த அவள் யாரோட பேசிகிட்டு இருக்காளோ அவங்க கூட வேறு யாராவது பேசினா பயங்கரமாக இன்செக்யூர் ஆகிடுவோம். ஏன்னா ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு ஒரு பயம் வந்துடும். ஏன்னா இவங்களுக்கு பின்னால் பேசுகிறது தான் வழக்கம், பின்னால் எக்கச்சக்கத்துக்கு உளருவாங்க. உடனே அப்படி தாண்டா கமருதீனும் அப்படின்னு சொல்லிட்டு கானா வினோத், எஃப்ஜே சொல்கிறாரு கானா வினோத் கிட்ட, அவன் உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தான், நான் உங்ககிட்ட பேச ஆரம்பித்தேன்னா அவன் இன்செக்யூர் ஆகிடுவான், இவளும் அதே மாதிரி குவாலிட்டி தான் அப்படின்னு. அப்படியே கட் பண்ணால் எடிட்டர் செம கட்டு. பார்வதி உட்காந்து அரோரா கிட்ட பேசுகிறாங்க. நான் வந்து திவாகரனுடைய தாட்ஸில் பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டேன், அதனால் நிறைய தவறுகள் பண்ணியிருக்கேன், இப்போ ரொம்ப கிளியராக இருக்கேன், இனிமேல் நான் அந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்க. துஷார் போனதுக்கப்புறம் தான் நானும் கேமில் ஃபோக்கஸ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் என்ன யாரெல்லாம் எப்படிலாம் பிளான் பண்ணி போடுறாங்க இதெல்லாம் எனக்கு இப்போ தான் தெரியுது. இதனால் வரைக்கும் பெருசாக அரோரா வந்து நாமினேஷன்லேயே வந்ததில்லை. இந்த வாரம் அவளை இழுத்து விட்டுணுன்னு படுமுனைப்போடு இருக்காங்க. அதுவும் பார்வதிக்கு இருக்கிற வன்மம் இருக்கே, நல்லா வாங்கினாங்க அரோரா கிட்ட, தெளிவாக பேசினாங்க அரோரா. அடுத்தது ஒன்றுமே பண்ணலிங்க வேறு யாரும். வெளியில் கார்டன் ஏரியாவில் ஆக்சுவலாக கிச்சனுக்கு அவ்வளோ சாமான் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு சாமான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த இடத்துல கெமி மட்டும்தான் இருந்தா, வேறு யாரும் கிடையாது கேர்ள்ஸில். திரும்ப பார்த்தோன்னா எஃப்ஜே, பிரஜின், சாண்ட்ரா, திவ்யா, இந்த மாதிரி இந்த ஆட்கள் மட்டுமே நின்று ஃப்ரிட்ஜை முழுக்க க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜை திரும்ப லோட் பண்ணி அதில் வந்து பிக் பாஸ் பேசிகிட்டு இருந்தார்ல, அவர் கனிலேருந்து ஆரம்பித்தார். எஃப்ஜே கிட்ட, என்ன எஃப்ஜே மேலே பார்க்குறீங்கன்னு ஏதோ கேட்டார். இல்லை, ஃப்ரிட்ஜை ஆன் பண்ண சொல்லி சொன்னேன், அவங்கெல்லாம் தூங்க போயிட்டாங்க, நான் ஏதாவது சொல்லணுமா, அதாவது பிக் பாஸ் சொல்கிறார் நீங்கள் ஒன்றுமே பண்ணல, அவங்க எல்லோரும் தூங்க போயிட்டாங்க, கேமரா பின்னாடி இருக்கிறவங்கெல்லாம், நான் செய்கிறேன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, ஃப்ரிட்ஜை ஆன் பண்ண சொன்னேயா, ஆன் பண்ணிட்டாங்கன்னு ஒன்று, அது ஃப்ரிட்ஜுப்பா ஆன் பண்ணதுக்கப்புறம் இப்படி மட்டமல்லாக்க திறந்துருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல டக்குன்னு வந்து மூடிட்டு போனார். இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் பிக் பாஸ் பேசிகிட்டு இருந்தார் 24 ஹவரில். உடனே கனிக்கிட்ட ஆக்சுவலாக இவங்க டான்ஸ் ஆடுறாங்க, வெளியில் வந்து மற்றவங்க எல்லாம் டான்ஸு பாட்டுன்னு இருக்காங்க. நம்ம இவங்க யார், வியன்னாவும் கெமியுமா டான்ஸ் ஆடுறாங்க. அதுக்கு வந்து கனி பாட்டு பாட, இது என்ன புது டாஸ்க் லெட்டர் படிச்சிங்க அப்படிங்க. உடனே ஐயோ பிக் பாஸ் என்னிட்ட பேசிட்டீங்க, ஆஹா ஊஹூன்னு அவங்க சொல்ல, உடனே அமித் சொல்கிறாரு இது செல்லாதுன்னொன்னே, கரெக்ட் அமித், இவங்களுக்கா வேணும்னா லவ், இல்லைன்னா ஹவ்வா, இது செல்லாது அப்படின்னு பிக் பாஸ் சொல்ல, லவ் இருக்கிற இடத்துல தான் கோவம் வரும் பிக் பாஸ்ன்னு சொல்ல, சொல்லு அப்படின்னு அழுத்துக்கிறார். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வெளியில், உடனே உள்ளே எல்லாரும் ஆஹா என்னமோ பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்க. உடனே பிரஜின் கிட்ட வந்து இந்த கீரையை கிள்றதை மட்டும் காமிக்காதீங்க,
வெளியில் வந்து நீங்கள் கோ கண்டஸ்டண்ட்டு அப்படின்னு சொல்ல, நீங்கள் கிள்ளுக்கீரை இல்லைன்னு கேம்லியும் காமிங்கன்னு சொல்ல, வீட்டிலேயே இதே தான் என்னோட நிலமை பிக் பாஸ்ன்னு பிரஜின்னு சொல்ல, பார்த்தீங்களா? அதை சொல்கிறதுக்கு கூட தைரியம் பிபி ஹவுஸில் தான் உங்களுக்கு வந்துருக்கு அப்படின்னு சொன்னார். அதாவது ஒன்றுமே பண்ணலடா, கீரையை மட்டும் கில்லாதடா, ஏதாவது பண்ணுடா வீட்டில். புரியல இவங்களுக்கு. கெமி வந்து என்னையும் பெட் நேம் வச்சு கூப்பிடுங்க, பாப்பா குழந்தைன்னு எது வேணாலும் கூப்பிடலான்னு சொல்ல, கேட்குறதுக்கும் ஒரு அளவு இருக்குது கெமி அப்படின்னு பயங்கரமாக அவங்கள கலாச்சாங்க. வினோத் வந்து பிக் பாஸ் என்னை நீங்கள் வந்து சிஷ்யான்னு கூப்பிடுங்கன்னு சொல்ல, அப்படின்னா நீங்கள் வந்து 1330 பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்ல, அமித் வந்து எனக்கு செல்ல பேர் வைங்கன்னு, அதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்க, கேமை விளையாடுங்க, எல்லாரையும் கேம் விளையாடுங்கப்பா, ஏதாவது பண்ணுங்கப்பா அப்படின்னு கேட்க, அப்போ நான் எதுவுமே பண்ணலையான்னு அமித் யோசிக்க, கிச்சனில் இருந்தீங்க, கிச்சனில் நல்லா பண்ணீங்க அப்படின்னு சொன்னார். பாரு வந்து கத்தி கொடுங்கன்னு கேட்க, என்ன இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க பார்த்தீங்களா பாரு இப்போ கூட அப்படிங்க. உடனே பிக்பாஸ் நல்ல மூடில் இருக்கீங்க, எங்களை என்ன வச்சு செய்ய போகிறீங்கன்னு தெரியல அப்படின்னு, என்ன செய்ய நீங்கள் ஒத்தர் போரும் பாரு வெளியில் அப்படின்னு சொல்லி பாருவை கலாச்சிட்டு வெளியில் சுபி பேசணுன்னு, நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னொன்னே, உங்களை வச்சு ஒரு படம் எடுத்தால் சுபிக்ஷா நாமினேஷனுக்கு முன் நாமினேஷனுக்கு பின் அப்படின்னு எடுக்கலான்னு சொல்ல, உடனே அவங்க ஒரு மாதிரி இது பண்ணுறாங்க, ஜோக்கு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஸ்டில் சுபிக்ஷா ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கும்போது, நான் பார்த்துட்டே இருக்கேன் பிக் பாஸ்ன்னு சொன்னோன்னே, வீட்டில் டிவிலே பார்த்துட்ருக்கலாமே, அதுக்கு எதுக்கு இங்கே இருக்கீங்க அப்படின்னுட்டு விட்டா அவங்க உடனே ரொம்ப எல்லாரும் லிவிங் ரூமுக்கு வாங்கன்னு சொல்கிறாரு. எமோஷ்னலாகி அவங்க கண்ணை தொடச்சிட்டு இருந்த உடனே, சுபிக்ஷா பண்ணுறது ஜோக்கு சுபிக்ஷா, விட்டால் வாழ்க்கை ஃபுல்லாக கடல்லையே இருப்பீங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி அது அவங்களையும் ஒரு கலாய்ச்சிட்டு வீட்டு லிவிங் ரூமுக்கு வந்து, வீட்டு தலை என்ன சொல்ல போகிறாருன்னு கேட்க ஆவலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, எஃப்ஜே நீங்கள் தானே தலை, ஏன் இன்னும் யாரும் வரல அப்படின்னாரு. உண்மையிலே ஒரு நல்ல மூடில் இறங்கி வந்து இப்போ அடுத்தது கெஞ்ச ஆரம்பித்தார். ஒரு வழியாக 7வது வாரத்துக்குள்ளே வந்துட்டோம். வழக்கம் போல் நல்ல திட்டு போல் இருக்குது. வீக்கெண்டு விஜய் வருத்தாருல்ல, அதை அடுத்த வாரமாவது என் மானத்தை வாங்காமல் இருங்க, இவ்வளோ கெஞ்சுற நிலைமையாயிடுச்சு இவங்களுக்கு அப்படின்னு தோணினது. ஏற்கனவே குத்துயிரும் கொலையுயிருமா இருக்குது ஷோ, பார்த்து செய்யுங்க அப்படிங்க. உடனே பாரு ஆமாம் பாஸ்ன்னு சிரிக்கிறாங்க. அடடா அரோரா இங்கே தான் இருக்காங்களா அப்படின்னுட்டு, போன வாரம் முயற்சி நல்லா இருந்தது, குட் எஃபர்ட் அப்படிங்க. உங்களோட எல்லாம் உங்களோட வந்து பேசின எஃபர்ட்டு தான் பிக் பாஸ்ன்னு சொல்ல போகிறோம், அதுக்கு மேலே வேண்டாம். ஆமாம் சபரி எங்கே அப்படின்னுட்டு, என்ன சபரி ஆல் ஓகேவா விக்கி, ஆல் ஓகேவா அப்படின்னு கேட்டுட்டு, அரோரா வந்து அவரை மட்டும் விக்கிங்கிறீங்கன்னு சொல்ல, உங்களை எப்படி கூப்பிடுறது 6 7 அப்படின்னு கிண்டல் பண்ணுறாரு. ஓகே, ஆன் அ சீரியஸ் நோட், நம்ம வீக் 7க்குள்ளே வந்துட்டோம். லெட் அஸ் ஆல் ஒர்க் டுகெதர், கிவ் அ குட் வீக், பெஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லிட்டு, டாஸ்க்கு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது, நீங்களாம் எப்படி செய்கிறீங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, எஃப்ஜேவை பேசுங்க கேட்போம், ஒரு தலையாக இந்த வீட்டை எப்படி வழிநடத்த போகிறீங்கன்னு அப்படின்னாரு. சபரிக்கிட்ட, சபரி ஸ்னாப் அவுட், போன வாரம் முடிஞ்சிருச்சு, பி ஹியர் நவ் அப்படின்னோடனே சபரி அவரோட யூஷுவல் அந்த கையை மேலே தூக்கி அந்த ஒரு ஆக்ஷன் பண்ண உடனே எல்லாருமே ஸ்னாப் அவுட் ஆகலாம் வாங்க கைஸ்ன்னுட்டு எஃப்ஜே திரும்ப அதை பண்ண, எஃப்ஜே நிறைய சபரியை வந்து காப்பி அடிக்கிறான். உடனே அது இது பண்ணினாங்க. உடனே அவன் பேச ஆரம்பித்தா, அவன் நன்றி சொல்லி ஆரம்பிக்கிறான். வந்த உடனே திரும்ப 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 பார்வதி உள்ளே பூந்து, இவர் வந்து வீட்டுக்கு அஸ்திவாரம் நல்லா இருக்கணும், ஸோ அந்த அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங்காக கட்டுற ஒரு கொத்தனாராக நான் இருப்பேனோன்னு, பிக் பாஸ் வீட்டுக்கு தலை நாக்கினா உங்களை கொத்தனார் ஆக்கிட்டீங்களான்னு அவர் கிண்டல் பண்ண, இல்லை ஆர்கிடெக்ட்னு வச்சுப்போம், நான் ஒரு ஆர்கிடெக்டாக இருந்து வழி நடத்துவேன் அப்படின்னு, நீங்கள் தான் தலை, நீங்கள் மட்டும்தான் எல்லாத்தையும் வழி நடத்தணும், வேறு யாரும் கூடாது அப்படின்னு அங்கேயே கட் பண்ணிடுறாரு. எகெயின் நான் வந்து திரும்ப திரும்ப வந்து உங்களுக்கு நடுப்புற பேசுகிறேன், ஏன் தெரியுமா, ஐ டோன்ட் வாண்ட் டு சீ தட் வெடலை பையன்,
சின்ன பையனோட இது இருக்கக்கூடாது எஃப்ஜே, யூ ஹாவ் டு ஷோ யுவர் மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்ல அவர் நல்லா தான் பேசுகிறாரு. ஆனால் ஆஸ் யூஷுவல் எல்லா இடத்துலையும் இவங்களுடைய மார்க் இருக்கணுங்கிற அந்த பார்வதி அவர் ஒவ்வொரு டாபிக் எடுக்கும்போதும் இல்லை இந்த ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், இல்லை இந்த ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன்னு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க. பாரு அந்த பெட்ரூம் டோரை அப்படின்னோடனே மூடணுமா அப்படின்னு பாரு கேட்க, இல்லை பக்கத்தில் ஸ்டோர் ரூம் இருக்குது போய் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு ராஃப்டையில் அவங்களே எடுத்துகிட்டு வர வைக்கிறாங்க. ஏன்னா இல்லாட்டினா இந்த பொண்ணு வாய மூடாதுன்னுட்டு தலைவருக்கு இவர் எல்லாம் டீம் எல்லாம் தன்னிச்சையாக பிரிச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு பேசுகிறார். வீட்டில் இந்த ரூல் அந்த ரூல் அது இது, எதுக்கு இந்த ரூலை நீங்கள் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க அப்படி இப்படி. நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன், ஆனாலும் அதாவது ஒரு ரூல் ரொம்ப பிடிச்சதுங்க. மைக்கு போடாமல் வந்து நின்று யாராவது பேசி பிக்பாஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்னா அரை மணி நேரம் அவங்க பேசக்கூடாது. உடனே கேட்குற கேள்வி, எப்படி நீ அரை மணி நேரம் கால்குலேட் பண்ணுவேன்? இட்ஸ் நாட் அரை மணி நேரம், ஒரு உத்தேசமாக ஒரு பீரியட் ஆஃப் டைம் நான் பேசக்கூடாதுன்னு சொல்லுவேன். அப்போ வன்மத்தை வச்சு நாள் முழுக்க நீ என்னை பேசாமல் இருன்னு சொல்லிட்டேன்னா உங்களுக்கு ஏமா இந்த கவலை வருது? நீங்கள் அந்த குத்தம் பண்ண போகிறது இல்லை அப்படின்னாக்க அப்படின்னு நமக்கு தோணினது. அடுத்தது பிபி வந்து ஓகே சபை கலையலாம்னுட்டார். இவர் வந்து முழுசாமே பேசாமல் ஆக்கி விடாதா அப்படி இப்படின்லாம் பயங்கரமாக ஆர்கியூமெண்ட்டுங்க. யார் பாரு. மத்தியானம் பார்த்தோன்னா இவங்க சமைச்சிட்ருக்காங்க. விக்ரம் வந்து அரோரா அண்டு சுபிக்ஷா கூட பேசிகிட்ருக்காரு. என்ன மெயின் டாபிக்னா பிரஜன் அண்ட் சாண்ட்ரா இந்த வீட்டில் ஒன்றா விளையாடுறாங்க. நான் ரேங்கிங் டாஸ்க் முடித்த மறுநாள் காலம்புரை எழுந்து போய் இதில் கார்டன் ஏரியாவில் உட்காடுறேன். ஒரு 20-25 நிமிஷம் யாரும் என் பக்கம் கூட வரல, ஹாய் சொல்லலை, குட் மார்னிங் சொல்லலை, ஒன்றுமே சொல்லலை. அப்போ தான் எனக்கு ஹிட் ஆச்சு. ஐயோ இனிமேல் இந்த வீட்டில் நான் எப்போவுமே மிச்சம் இருக்கிற நாட்கள் ஃபுல்லாகவே இப்படி தானான்னுட்டு. ஆனால் இவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்குது. எனக்கு ஒரு பாட்டு வந்தால் கூட என் பொண்டாட்டி மூஞ்சி தான் ஞாபகத்துக்கு வருது, எங்கிட்ட ஃபோட்டோ கூட இல்லை. ஆனால் இவங்க 2 பேருமே இங்கே இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் முத்தம் கொடுத்துக்கிறாங்க, இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க, புலம்புன்னு. ஆனால் அவங்க ஆரம்பித்த நேரத்தில் ஒரு நியாயம் இருந்த மாதிரி இருந்தது. அடுத்தது பார்த்தா பிக்பாஸ் வந்து எல்லோரும் சாப்பிட வராங்க, ஆல் ஃப்ரீஸ் அப்படின்ட்டாரு. உடனே குஷி, ஆஹா ஃபேமிலி வீக்கான்னுட்டு. ஹலோ, இதுக்குள்ளே ஃபேமிலி வீக் கொண்டு வந்தால் பிக்பாஸ் தாங்காதும்மா. உடனே எல்லாரையும் ஃப்ரீஸ் சொல்லிவிட்டு நான் வந்து அப்பப்போ கேட்பேன், இருந்த இடத்துலேருந்தே நீங்கள் நாமினேஷன் பண்ணணும், ஓப்பன் நாமினேஷன், அதுவும் இருந்த இடத்துலேருந்தே அப்படின்ட்டாரு. உடனே அப்படியே அடுத்த செகண்ட் சாண்ட்ரா பாரு பிரஜின் போய் உட்காந்து யாரை நாமினேட் பண்ணோம், ஐயோ நீ விட்டுறாத, அவனுக்கு 2 இவனுக்கு 2. பிக்பாஸ் இதை 1 ஹவர்லேயும் காமிச்சிங்க. அடுத்தது திவ்யா அண்டு கமருதீன் வேறு அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு யாரை நாமினேட் பண்ணோன்னு கரெக்டாக தெளிவாக பேர் கேட்டுட்டு போகிறாங்க. இதெல்லாம் தவறு இல்லையா இந்த சீசனில்? இவங்க மட்டும் இப்படி பண்ணலாமா? இதை சுபிக்ஷா பொண்ணு கேட்டுது. ஃபஸ்ட்டு எஃப்ஜே ஆரம்பித்தார், அமித் அண்ட் சுபிக்ஷா அப்படின்னுட்டு. உடனே சாண்ட்ரா வந்து அமித் அண்ட் ரம்யா அப்படின்னு அவங்கெல்லாம் உட்காந்துட்டே தாங்க சொன்னாங்க. அடுத்து சொன்ன கெமியும் உட்காந்துட்டே தான் சொன்னாங்க. ரம்யா கார்டனில் பீன் பேக்கில் உட்காந்துட்டே தான் சொன்னாங்க. ரம்யா சொல்லும்போது உடனே பார்வதி, ரம்யா கார்டனில் இருந்தாங்க, பாரு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. கிட்டுன்னு அவன் என்ன ரீசன் சொல்கிறா, யாரை சொல்கிறான்னு கேட்கணுன்னு அறக்க பறக்க கார்டன் ஓடி வர பிரஜினை சொன்ன ரம்யா அடுத்தது பாருன்ட்டா. அவள் சொல்கிறா, என் லிஸ்ட்டில் பாரு இல்லை, ஆனால் அவள் ஓடி வந்த வேகத்தை பார்த்தோன்னே எல்லாருக்குமே ரீசன் இருக்குது அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு, அது பிரச்சனையே கிடையாது, பாருன்னு சொல்லி விட்டாங்க. அதே மாதிரி அரோரா வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொன்னாங்க. சபரி பாரு, அதாவது பாருவை வந்து ரொம்ப அழகாக எல்லாரையும் யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்கள வந்து பஸ்ஸுக்கடியில் தள்ளி விட்டு நசுங்க விட்டு போயிடுவாங்கன்னு ரொம்ப அழகாக சொன்னது அந்த பொண்ணு. அருமையாக இருந்தது கேட்குறதுக்கு. பாருவை விட தெளிவாக ரொம்ப டீசெண்டாக காரணம் சொல்லுது அப்படின்னு தோணினது. கமருதீன் கனி அண்டு கெமி, அவனுக்கு பெருசாக காரணமே இல்லை, ஆனாலும் இது வந்து பாருவின் கட்டளையே என் சாசனம் அப்படின்னு இவங்க 2 பேரையும் நாமினேட் பண்ணுறான். உடனே இவங்க எல்லோரும் கால்குலேட் பண்ணிகிட்ருக்க பிக்பாஸ் சொல்கிறாரு, நீங்கள் என்ன வேணால் கணக்கு போட்டுக்கோங்க, கடைசியில் ஏன் முடிவு தான் செல்லுபடி ஆகும் அப்படின்னுட்டு. வினோத் எகெயின் கார்டனில்
அவர் சொல்லும்போது ஓடி வருது பார்வதி. உடனே என்ன சொல்கிறேன்னுட்டு, ஏய் நான் பிக் பாஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், வந்து நெய் பக்கத்தில் நின்று என்ன கத்தாத அப்படிங்க. சாரி அப்படின்ன உடனே பிக் பாஸ் எழுந்து நின்று சொல்லுங்க வினோத் அப்படின்னாரு ஃபஸ்ட்டு. அவர் எழுந்து நின்று சொல்ல, வினோத் நீங்கள் பேசுகிறது காதில் விழல வினோத், சத்தமாக சொல்லுங்கன்னு அவர் திவ்யான்னு சத்தமாக கத்தினார். ஏன்னா என்னமோ இவங்களுக்கு பயந்துட்டு அவங்க நாமினேட் பண்ணுற மாதிரியும், பாரு இதெல்லாம் கேட்டுட்டு வந்து இங்கே உளவு சொல்கிற மாதிரியும் ஒரு மாதிரி அசிங்கமாக இருந்ததுங்க. அதுவும் சாப்பாட்டு தட்டை வச்சுட்டு மற்றவங்க எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. கடைசியில் பாருவை கூப்பிடும்போது சொல்கிற வரைக்கும் சோத்தை தின்னுக்கிட்டே இருந்தது அந்த அம்மா. எழுந்து சொல்லுங்கன்னா அவருக்கு மட்டும் ஒரு ஆர்டர். அவர் திவ்யா அண்டு வியன்னா சொன்னார். அதே மாதிரி சபரியை கேட்ட உடனே வியன்னாவுக்கு சொன்ன காரணம் சூப்பராக இருந்தது. வியன்னா வந்து சபரி அண்ட் அரோரா, ஆனால் அரோரா வந்து காரணம் சரியா இல்லை, திரும்ப சொல்லு அப்படின்னார். எனக்கு பிரஜினே சொல்கிறாரு, அரோராவையும் கெமியும் நாமினேட் பண்ணுறதுக்கு எங்கிட்ட காரணமே இல்லை அப்படின்னுட்டு. இதில் கமருதீன் இன்னும் வரல, ரெண்டு ஓட்டு வந்தோடனே எனக்கு 2 ஓட்டு முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே யாரும் என்னை நாமினேட் பண்ணாதீங்க, வேறு யாருக்காவது போடுங்க அப்படின்னு இந்த மாதம் முதல்ல அனௌன்ஸ்மெண்ட் ஆரம்பிச்சிது. அடுத்தது திவ்யாவும் அதை சொன்னாங்க. இது பண்ண உடனே கமருதீன் இன்னும் வரல, கமருதீனை கவனிங்கன்னாங்க. அதே மாதிரி கனி இருக்காங்க, கனின்னு ஞாபகப்படுத்துகிறாங்களா எல்லாருக்கும். இந்த அம்மாவால் வாயை மூட முடியாது. ஓவராலாக பார்த்தோன்னாக்க கமருதீன், வினோத் அண்ட் கேப்டன்கிற காரணத்தினால எஃப்ஜே, இவங்க 3 பேர் தவிர மிச்ச அனைவரும் நாமினேஷனில் வந்தாச்சு இந்த தடவை. அரோராக்கும் போட்டாச்சு, விக்ரமுக்கும் போட்டாச்சு. திவ்யா அண்டு பாரு விக்ரமுக்கு, பாரு வந்து விக்ரம் அண்டு அரோரா, இந்த மாதிரி எல்லாரையும் இழுத்து விட்டாங்க. விக்ரம் பிரஜின் சாண்ட்ராவுக்கு சொன்ன இதுவும் சரி, அமித்தும் பிரஜின் சாண்ட்ரா அண்டு கனியும் பிரஜின் சாண்ட்ரா. கனி சொன்னது அருமையாக, அதாவது பிரஜினின் மனைவி சாண்ட்ராவும் சாண்ட்ராவின் கணவர் பிரஜினும் ஒன்றா தான் சேர்ந்து விளையாடுறாங்க, தனித்தனி கேம் இல்லை. உடனே இவங்க உள்ளுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு பயந்துட்டாங்க, நம்மளை பயமுறுத்துகிறாங்க. உங்களை நாமினேட் பண்ணும்போது புலம்பு தோணுதில்லை, அப்படி தானே எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு தோணினது. ஸோ சுபிக்ஷா வந்து கேட்குறாங்க, இப்போ நீங்கள் குரூப்பாக சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி நாமினேட் பண்ணுறது மட்டும் ஃபேரா அப்படின்னுட்டு. அதுக்கு சாண்ட்ரா, எங்களை இல்லாட்டினா விட்டு வைக்க மாட்டாங்களே, எங்களை அவங்க தானே தூண்டுறாங்க. அப்போ பார்வை பண்ணினது மட்டும் அவங்க தூண்டி தானே இவங்க எல்லோரும் இது பண்ணினாங்க, அதை யாருக்கும் கேட்குறதுக்கு தோணலை. நேற்று பிரஜின் சொன்னார், இதுவே என் மனைவிக்கு நடந்திருந்தா அப்படின்னுட்டு, அதனால் நான் பிரஜினை நாமினேட் பண்ணுறேன்னு உடனே சுபிக்ஷா சாண்ட்ராவை நாமினேட் பண்ண விதம் அருமையாக இருந்தது, செம்ம காமெடியாக இருந்தது. அவ்வளோதாங்க, இதோட நாமினேஷன் முடிஞ்சு போச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து சுபிக்ஷா வியன்னா சும்மா பேசிகிட்டு இருக்காங்க, ரம்யா கிட்ட கேர்ஃபுல்லாரு அப்படின்னுட்டு. அடுத்தது ஜிஐசி அச்சாக்கியா அது ஏதோ பண்ணாங்க. நடு சென்டர் வெப் சீரீஸ்லேருந்து ஒரு 10 பேர் வந்திருந்தாங்க. அதில் விஜய் சேதுபதி சார் பையன் வந்தது மட்டும்தான் ஹைலைட்டு. எல்லாருமே நல்லா இது பண்ணினாங்க. அவங்க கூட ஒரு சின்ன கேம் வச்சு விளையாட, பேஸ்கெட் பால் போடுறதுல பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் 6 பால் பேஸ்கெட் பண்ணிட்டாங்க. பட் அந்த டீம் வந்து 0 பாயிண்ட்ஸு. உங்கள் எல்லாருக்கும் லாட்ஸ் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாரு. இதில் வந்து இவங்க பார்வதி போய் கேம்பெயினிங் பண்ணுறேன்ற விதத்தில் அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அது ரொம்ப மோசமாக இருக்குது. பிக் பாஸே வந்து கொஞ்சம் பாரு லிவிங் ரூம் கதவை சாத்து அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. அடுத்தது உங்கள் மனசில் யார் அப்படின்னுட்டு, அதாவது இந்த வீட்டில் இவர் எனக்கு காம்படிஷன், இவர் எனக்கு இந்த பர்சன் வந்து எனக்கு லிஸ்ட்லேயே இல்லை. ஆக்சுவலாக பிக் பாஸ் எல்லாரையும் காமிக்கலை, அவர் காமிச்சது கனி சொன்ன ரீசன், விக்ரம் அண்டு கமருதீனுக்கு எது சொன்னாலும் மண்டையில் ஏறாது அப்படின்னுட்டு. விக்ரம் வந்து நான் காமெடியன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் விக்ரம் சொன்னது வினோத்தை நான் காமெடின்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் என்னை விட பெரிய காமெடியன் இவராக இருக்கார், ரொம்ப நல்லா காமெடி பண்ணுறாரு அப்படின்னுட்டு. அவர் வந்து பார்வை சொன்னது, நாங்கள் 2 பேருமே பேரலல் யூனிவர்ஸில் இது போகிறோம், அவங்க எனக்கு போட்டியாக என் லிஸ்ட்லேயே இல்லைன்னுட்டு. ஆனால் இவங்க மற்றவங்க எல்லாரும் வன்மத்தை கொட்டினாங்க. சாண்ட்ரா வந்து திவ்யா கனி என் லிஸ்ட்லேயே இல்லை. அடுத்தது கமருதீன் வந்து விக்ரம் வந்து காம்படிஷன், கனியை வந்து அவங்களுக்கு எதுவுமே மண்டையில் ஏறாது, இவங்க என்ன சொன்னாங்களோ அது அப்படியே ரிப்பீட் மூடு. பாரு வந்து எஃப்ஜே
என்னுடைய மேல் வெர்ஷன். அதனால் நான் அவனை சொல்கிறேன், எஃப்ஜே எப்போம்மா உன்னோட ரேடாரில் வந்தான்? உன் ரேடாரில் கமருதீனும் சபரியும் திவாகரும் தானமா இருந்தாங்க, இப்போ எஃப்ஜே மாட்டினானா அப்படின்னு தோணுது நமக்கு. அவருடைய லிஸ்ட்டில் வந்து விக்ரமே இல்லை. ஏன்னா விக்ரம் வந்து இவருங்க என் லிஸ்ட்லேயே இல்லைன்னு சொன்னாங்க இல்லையா. ஆனால் காரணம் வேறு என்னமோ, வேறு யாரையுமே எதுவுமே சொல்லலிங்க, வேறு யார் சொன்னதையுமே காட்டலை பிக் பாஸ் 1 ஹவரில். 24 ஹவர்ஸில் மேபி அது 2 மணி நேரம் போயிருந்திருக்கும். பிகாஸ் கனி, அமித், ரம்யா எல்லாரும் கார்டன் ஏரியாவில் அதுக்கப்புறம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா வந்து 2 பொண்களுக்காக ஐ டூ திஸ் ஃபார் யூ கேர்ள்ஸ்னு சொன்னவங்க சுபி நெய்யில் போய் எடுத்தாங்கல்ல, அது மட்டும் பொண்ணு இல்லையான்னு கனி கேட்குறாங்க. டெய்லி பார்த்திங்கன்னா எபிசோட் முடிக்கும்போது கனி கேட்குற ஒரு வேலிட் பாயிண்ட்டோடு முடிக்கிறாங்க. அப்போ சாண்ட்ரா சரியில்லை, மக்களே பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்களா, இல்லை கனி வேலிடாக பாயிண்ட் வச்சுருக்காங்க, கனி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்துக்கங்கன்னு சொல்கிறாங்களா, என்ன சொல்ல வராங்க இந்த டீம் அப்படின்னு நமக்கு புரியல. உங்களுக்கு புரிஞ்சதுன்னா ப்ளீஸ் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.